வணக்கம், நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்னி பிம்பிள்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம ஃபேஸில் உள்ள சீபம் கிளாண்ட் வந்து சீபம் செக்ரேட் பண்ணோம். அது வந்து நம்ம ஓவர் ப்ரொடக்ஷனாக இருக்கப்போ தான் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வரும். ஆயிலி ஃபேஸாக இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வருது. தென் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தென் ப்ரெக்னென்சி அப்போ, மென்சஸ்க்கு முன்னாடி, மென்சஸ் அப்போது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ, இந்த மாதிரிலாம் டைம்லலாம் பிம்பிள்ஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிம்பிள்ஸ் வந்துட்டால் ஃபஸ்ட் நம்ம அடிக்கடி ஃபேஸை டச் பண்ணிகிட்டே இருக்கிறது, பிம்பிள்ஸை டச் பண்ணுறது, கிளி விடுறது, அந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தென் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆயில் ஃபேஸாக இருந்தால் 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணுங்கள். தென் வெளியே போயிட்டு வந்ததோ, எங்கே டர்ட்டாக இருக்குது போயிட்டு வரோம், பொல்யூஷனில் போயிட்டு வரோம் அப்படின்னா வந்ததோ ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். என் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அலோவேரா ஜெல்லே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தென் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் பிம்பிள்ஸ் இருக்கப்போ. ஏன்னா அந்த நம்ம யூஸ் பண்ண வந்து நம்மளோட ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆகும். ஸோ க்ளோஸ்டாக இருப்போ அந்த பிம்பிள்ஸ் வந்து சரியாகவே ஆகாது, திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். தென் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லியுமே கூட ஸ்டீம் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்டீம் எடுக்கிறப்போ வந்து டர்மரிக், நீம் அந்த மாதிரி போய் ஏதாச்சும் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ண இந்த க்ளோஸ்டு போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும், நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஃபேஸ். தென் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணலாம். ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா டெய்லி மசாஜ் பண்ணி விடுங்க. ஃபேஸ் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். தென் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும், தண்ணி நிறையா கொடுங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. தென் என்ன காசு டேண்ட்ரஃப் இருந்தால் இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ்னால உங்களுக்கு வருது பிம்பிள்ஸ் அப்படின்னா வந்து என்ன காசும் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். நம்ம அந்த காசை சரி பண்ணால் தான் நமக்கு பிம்பிள்ஸ் வராமல் தடுத்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.